மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைக்காக நாம் பாடல்களை பாடினோம், கர்த்தரை ஆராதித்தோம், தேவன் மகிமைப்பட்டார். இப்பொழுது நாம் தேவ செய்திக்காக நாம் தேவ சமூகத்திலே ஆயத்தமாகியிருப்போம். ஆயத்தம் என்ற தலைப்பு, ப்ரிப்பரேஷன் என்ற தலைப்பிலே இந்த செய்தியை நாம் கேட்ப போகிறோம். அதற்கு தியானத்துக்காக நாம் வாசிக்கக்கூடிய வேதவசனங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரது நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி ஒரு பாடலை பாடி ஜெபித்து அவருடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். வாசித்த வார்த்தையுடன் கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து, நானும் என் பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். நம்புவேன், நான் நம்புவேன். Praise the Lord Jesus. அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்கிறது. அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்கிறது. இந்த அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. இந்த அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்கிறது. இந்த அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புறேன், இன்னும் நம்புறேன். என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம்
என் உள்ளத்தை அசைக்குது. இங்கு அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. ஆபிரகாமை போல நான் நம்புவேன், ஈசாக்கை போல நான் நம்புவேன். ஆபிரகாமை போல நான் நம்புவேன், ஈசாக்கை போல நான் நம்புவேன். ஒண்ணுமே இல்லை என்னாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். ஒண்ணுமே இல்லை என்றாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். நான் நம்புறேன், என்னை நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். யோசேப்பை போல நான் நம்புவேன், யோபுவை போல நான் நம்புவேன். யோசேப்பை போல நான் நம்புவேன், யோபுவை போல நான் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புறேன், நான் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். அந்நாளை போல நான் நம்புவேன், ரூத்தை போல நான் நம்புவேன். அந்நாளை போல நான் நம்புவேன், ரூத்தை போல நான் நம்புவேன். பிறர் என்னை தோற்றினாலும் நம்புவேன், நேசித்தோ
நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். பிறர் என்னை தோசித்தாலும் நம்புவேன். நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். நான் நம்புவே உங்களை தான் நம்புவேன். நான் நம்புறேன், நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. இங்கு அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. இங்கு அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. இங்கு அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான பகல் வேளையில் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை துதித்து பாடி ஆர்ப்பரிக்கும்படியான கிருபை தந்தீரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய வார்த்தை கேட்க நாங்கள் வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசுவே, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களை இருந்து பேசுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியார் முற்றிலுமாக எங்களை ஆட்கொண்டு, அடியனை ஆட்கொண்டு, அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க தேவன் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகள், தசம் பாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்த இடங்களாமற் போக மாட்டோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வசனங்கள் சொன்ன சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வேத வசனங்களை வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கனமகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரும். நம்மளுடைய வார்த்தைக்காக இப்பொழுது கடன் செல்ல போகிறோம். இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னவாக இருக்கிறது என்றால், ஆயுத்தம், ப்ரிப்பரேஷன் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்போம். அது என்ன ஆயத்தம்? இயேசு தாமே இந்த உலகத்தில் வந்து தேவ சித்தத்தை செய்து முடித்து பாவிகளாகிய நமக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சுமார் 40 நாட்களிலும் தாம் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அநேகருக்கு காண்பித்து பின்பு தன்னுடைய சீசர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு அவர் செல்வதற்கு முன்பாக சீசர்களுடைய இதயங்கள் எல்லாமே கலங்கினதாக காணப்பட்டது. நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய அன்பர்கள், நண்பர்கள், விசுவாச பிள்ளைகள் இவர்களோடு ஒரு நல்ல ஐக்கியம் கொண்டு சந்தோஷமான நாட்களை கழித்து பின்பு ஒருவருக்கொருவர் பிரிந்து செல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு கலக்கம் உண்டாகுமோ அதே போன்று இயேசு இவ்வளவு காலம் நம்மோடு இருந்தார். நாம் அவரோடு நடந்தோம், அவரோடு புசித்தோம், அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்தோம். இப்பொழுதோ நம்மை விட்டு அவர் பரலோகத்துக்கு போக போகிறார் என்று சீசருடைய இருதயங்கள் எல்லாம் கலங்கி நின்ற வேளையில்தான் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஆமென். எப்படி யெகோவா என்ற தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறீர்களோ அதே போல என்னிடத்திலும் நீங்கள் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house
there are many mansions are there. அநேக வாசஸ்தலங்கள் என் பிதாவின் வீட்டில் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நிரந்தரமாக நான் உங்களை விட்டு பிரிய போறதில்லை. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். ஆனாலும் அந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி அழைத்து கொண்டு செல்வேன். அதுவரைக்கும் உங்களோடு உதவியாக, ஆலோசகராக, வழிநடத்துவதற்காக பரிசுத்த ஆவியை நான் அனுப்புகிறேன். 50வது நாள் பரிசுத்த ஆவியை தேவன் அனுப்பினார். அது கிறிஸ்துவின் ஆவிதான். இதோ உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகம் என்னை காணாது அல்லது உலகம் என்னை அறியாது, நீங்களே என்னை அறிந்து கொள்ளுங்கள். நான் உங்களோடு கூட வாசமாக இருக்க போகிறேன். பெந்தெகோஸ்தே நாளில் அவர் பரிசுத்த ஆவியாக நம் மத்தியிலே நமக்குள்ளாக வந்து இறங்கினாலும் நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி, ஆமென், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? ஆயத்தப்படுத்த போகிறேன். நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆயத்தம். தேவன் நாம் இந்த உலகத்தை விட்டு தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்வதற்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறார்? நமக்காக ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். பிரிப்பரேஷன், ஆயத்தப்படுத்துதல். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி. ஆமென், அல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பார்கள். நான் எங்கே இருக்கிறேனே அங்கே என்னுடைய மணவாட்டியும் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, ஆகையால் நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாருங்கள், அங்கே ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை சற்று கவனிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அது அழகாக சொல்ற ஒரு வார்த்தை, ஐ வில் கம் அகைன். ஐ வில் கம் அகைன் அண்ட் ரிசீவ் யூ இன் அன்டு மை செல்ஃப், தட் வேர் ஐ ஆம் தேர் ஈ மே பி ஆல்சோ. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நான் போவேன், மீண்டும் வருவேன். அவர் பரிசுத்த ஆவியாக நமக்குள் இறங்கி வந்தார். ஆனால் ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார். அவரை முகமுகமாக நாம் பார்க்க போகிறோம். ஆகாயத்தில் நாம் அவரை சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, ஆகையால் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியாமோ, வழியை நாங்கள் எப்படி அறியோம்? அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரலாம். ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். அவர்தான் வழி, சத்தியம், ஜீவன். அவர் வழியாகத்தான் நாம் பரலோகம் போயாகணும். நோ அதர் வே. வேற எந்த வழியும் கிடையாது. எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வழி மட்டும்தான் உண்டு. ஆமென். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் அவரை அறிந்தும் இருக்கிறீங்க, அவரை கண்டும் இருக்கிறீங்க. பிலிப்பு கேட்கிறார், ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பி, அது போதும். பிலிப்புவை, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்.
ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க ஒன்றாக அப்படின்னா பிதா இங்க இருக்கிறாரு, பக்கத்தில் குமாரன் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன், நானும் என் பிதாவும் ஒருவரே என்ற அர்த்தத்தில் தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் இப்பொழுது நாம் செய்திக்கு போவோம். இயேசு இங்கு எதை குறித்து பேசுகிறார் என்றால், நமக்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண அவர் முன்னால் சென்று விட்டார். உங்கள் இருதயம் கலங்கதிருப்பதாக அவர் யூதர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தது போல என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள், ஏனெனில் நான் தேவனுடைய குமாரன் என்றார். வேறு வார்த்தைகளை கூறினால், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், பிதா எனக்குள் வாசமாய் இருக்கிறார். ஆகையால் தான் நான் செய்ய நீங்கள் காணும் கிரியைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பிதாவே இந்த கிரியைகளை செய்கிறார் என்றார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையா? நான் செய்கிற கிரியைகளை பிதாவானவர் எனக்குள் இருந்து செய்கிறார் என்று இயேசு அருமையா சொல்லுகிறார். தேவன் கிறிஸ்துக்குள் வாசமாய் இருந்து உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. அந்த யெகோவா என்னும் தேவன், அந்த பிதாவாகிய தேவன், ஆவியான அந்த தேவன் கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருந்து இந்த உலகத்தை தனக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். இயற்கைக்கு மேம்பட்ட மகத்தான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று பல தலைமுறைகளாக போதிக்கப்பட்டு வந்த யூதர்களுக்கு அதை நம்புவது எளிதாக இருந்தது. ஆனால் தேவன் இறங்கி வந்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் நபரில் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது தேவன் மாம்ச சரீரம் ஆகிய கூடாரத்தில் வாசமாயிருக்கிறார். ஆமென். அந்த மாம்ச சரீரம் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்க விரும்பாமல் ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். மரியாளுடைய கர்ப்பத்தில் தேவனுடைய பரிசுத்தாவினுடைய வல்லமையின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உயிரணுவும் அந்த கருமுட்டையும் இணைந்து ஒரு சரீரம் உண்டாகி அந்த சரீரத்தில் வந்துதான் தேவன் வாசம் செய்தார். அதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியமானது. யாவர் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவரை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. ஆக தேவன் தனக்கென்று ஒரு கூடாரம், தனக்கொண்டு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அந்த சரீரத்தில் வந்து அவர் வாசம் செய்தார். அல்லேலூயா. ஆகையால் தான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கிறிஸ்தவ உலகம் இதை நம்புதுன்னு சொல்றீங்களா? யோவான் 14ஆம் அதிகாரத்தை ஒரு உண்மையான விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் அதை விசுவாசிக்க மாட்டார்கள். பெரிய பெரிய ஸ்தாபன கல்விமான்கள், வேதாகம கல்லூரியில் பயிற்சி பெற்று பட்டம் பெற்றவர்கள் கூட இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தை அவர்கள் விசுவாசிப்பது இல்லை. ஆமென். ஆனால் இயேசு அதை தெளிவா சொல்றார். தேவன் மாம்ச சரீரமாகிய கூடாரத்தில் வாசமாயிருக்கிறார் என்பது அவர்களுக்கு புரிந்து கொள்ள இயலாத ஒரு செயலாக அமைந்திருந்தது. தேவன் ஒருவர் உண்டென்று, அவர் வல்லமுள்ள தேவன் என்றும் அவர்தான் யெகோவா தேவன் என்றும் யூதர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் அதே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால் அதைத்தான் அவர்களை விசுவாசிக்கிறதற்கு கடினமான ஒரு செயலாக இருந்தது. இன்றைக்கும் யூதர்கள் யெகோவா தேவன் மேல ஆணித்தரமான விசுவாசம் வச்சிருக்கிறாங்க. தேவன் இல்லை என்றால் யுத்தத்தில் நாம் தோற்று போவோம். யுத்தத்தை நடப்பிக்கிறவர் தேவன் தாமே என்பதிலே அவர்கள் முழு விசுவாசத்தை தேவன் மேலே இன்றைக்கும் வைத்திருக்கிறாங்க.
எப்படி தேவ வசனத்தின் நிமித்தம் இரத்த சாட்சியாக அநேக யூதர்கள் மரித்தார்களோ அதே போன்று இன்றைக்கும் அவர்கள் தேவன் மேலே விசுவாசத்தை மிகவும் ஆழமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதே தேவன் மனித சரீரத்தில் வரும் பொழுது அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்? இன்றைக்கு இருக்கிற புறஜாதி என்று சொல்லப்படுகிற நமது மத்தியிலும் கூட இருக்கிற போதகர்களோ விசுவாசிகளோ அதை விசுவாசிப்பது முடியவில்லை. யூதர்களும் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை அவர்களால் விசுவாசிக்க முடியலை. இன்றைக்கு புறஜாதிகளாகிய நம் மத்தியில் இருக்கிறவர்களும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான தேவன் என்பதை விசுவாசிக்க முடியல. அவர்கள் பிதா ஒரு தேவன், குமாரன் ஒரு தேவன், பரிசுத்தாவி ஒரு தேவன், மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று ஏதோ ஒரு கதையெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவ்வளவுதான். God manifested in flesh. அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், அவர் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் இருந்தது போல என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த எழுந்த பிற்பாடு எதுக்காக போயிருக்கிறாரு? நாம் நித்திய காலமாக இயேசுவோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஆமென். அங்குதான் நாம் வாழ போகிறோம். இயேசுவின் வாழ்க்கை உலகில் முடிவடைய வேண்டிய தருணமாக இருந்தது. அது அவர் செய்த மகத்தான அடையாளங்கள் அற்புதங்கள் மூலமாகவும் அவரை குறித்து வேதாகமத்தில் எழுதியிருக்கிறவர்களை அவர் எடுத்துரைத்ததன் மூலமாகவும் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட யெகோவா தேவன் என்பதை ஜனங்களுக்கு காண்பித்தும் நிரூபித்தும் வந்தார். அவர் என் வாழ்க்கை உலகில் முடிவடையதை நீங்கள் காணும்போது அது ஒரு நோக்கத்துக்காகவே முடிவடைகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவதற்காக நான் போகிறேன். ஆமென். அப்பொழுது நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம் என்னன்னா, நான் எங்க இருக்கிறேனோ அங்குதான் என்னுடைய மனவாட்டி இருக்க வேண்டும். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு. ஆமென். இந்த வாழ்க்கை மரணத்துடன் முடிவடைந்து விடுவதில்லை என்பதை இயேசு தமது சீசர்களுக்கு வலியுறுத்தினார். இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைந்து விடவில்லை. நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. நாம் வாழப்போகிற அந்த ஸ்தலத்தை உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? ஆயத்தம் செய்ய செல்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், சில வேளைகளில் இது அடக்கத்தின் போது பேசப்படும் ஒரு பொருளாக இருக்கலாம். மரணம் நமக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எப்பொழுது மரிப்போம் என்று நமக்கு தெரியாது. சரிதானா? நான் ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் எப்பொழுது மரிப்பீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் காலையில் வேற ஏதாவது கேள்வி இல்லையா? நீங்கள் எப்பொழுது மரிப்பீர்கள்னு கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு 100 வயசு வரை நான் இருப்பையா. என்ன உத்தரவாதம், என்ன நம்பிக்கை? அதை தான் தீர்க்கதரிசி சொல்றார். மரணம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தான் கரெக்டாக புரிந்து கொள்வான். ஏன்னா அவன் 6லும் சாவு, அவன் பர்ஃபெக்டாக அடிக்கிறான் பாருங்க. அவன் 6லையும் சாவு வரலாம், 100லையும் வரலாம் அப்படிங்கிறது அவனுடைய நம்பிக்கை. அதனால எப்பொழுதும் மரிப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆகையால் இந்த கட்டளத்தில் உள்ளவர்களில் சிலர் உயிருடன் இங்கிருந்து செல்லாமல் இருக்க வகை உண்டு. இந்த 6 முடிஞ்சிட்டு உயிரோட வீடு போற சேரதுக்கு கூட ஒரு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற தீர்க்கதரிசி. கேரளாவில் ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய மகளுக்கு மிக கிராண்டா திருமணம் நடத்தி கொண்டிருந்தார். அவர் ஒரு பாடகர். அந்த திருமணத்தின் போது அவர் பாடலை பாடிக்கொண்டிருந்தார். அவரோடு 1-2 பேரும் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு செகண்டுக்குள்ள அப்படியே சுருண்டு கீழே விழுந்தார். மருத்துவமனை கொண்டு போது உயிர் பிரிந்து விட்டது. அந்த மேடையிலேயே உயிர் போயிடுச்சு. தன்னுடைய மகளுடைய திருமணத்தை அவ்வளவு கோலாகலமாக கிராண்டாக அவர் நடத்தினார். ஆனால் அவர்
பாடுகிற வேளையிலேயே அந்த உயிர் அங்கே போய்விட்டோம். இது நம்ம உலகத்தில் பார்க்குறோம். எந்த நேரம் வெயிலில் போகிறான், டக்குன்னு சுருண்டு விழுந்து அங்கே போயிடுறான். அங்கே மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அங்கே உயிர் போயிடுது, விழுந்த இடத்துல போயிடுது. அப்படியானால் மரணம் நமக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருக்கு? இன்னைக்கு விசுவாசிகள் அதை யோசிக்கிறதே இல்லை. சர்ச்சுக்கு வர்றதில்லை, ஆராதனைக்கு வர்றதில்லை, ஏனதானா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உலகத்துக்காகவே நாம் வாழுகிறத முதல்ல தூக்கி எறியணும். ஏன்னா மரணம் எந்த நேரமும் நமக்கு வரும். இந்த கட்டிடத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக என்ன செய்வாங்க? சிலர் உயிருடன் இங்கிருந்து செல்லாமல் இருக்கிறதுக்கும் வகை உண்டு. ஏன்னா மரணம் அந்த உத்தரவாதம் இல்லாத ஒரு காரியம். இது அவ்வளவு நிச்சயமற்றதாக உள்ளது. இன்னும் 5 நிமிடங்களில் கட்டிடத்தில் ஆரோக்கியமாக உள்ள இளைஞர்கள் சபமாகிவிடக்கூடும். வியாதிப்பட்டவங்க இல்லைங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் கூட சபமாகி போகிவிடக்கூடும். இன்னும் 5 நிமிடங்களில், அது உண்மை, இன்னும் 5 நிமிடங்களில் நாம் ஒவ்வொருவரும் மகிமையில் பிரவேசிக்க கூடும். இன்னும் 5 நிமிடங்கள். நீங்க சொல்லலாம், கர்த்தர் எப்படியும் அடுத்த வருஷம் தான் வருவார், இந்த வருஷம் வர்ற மாதிரி வாய்ப்பு இல்லை. சொப்பனத்தில் என்கிட்ட பேசினார். சொல்றீங்க இல்லை, இன்றைக்கே நீங்கள் மகிமைக்கு போகக்கூடிய நேரம் வரும். பாருங்க, இன்னும் 5 நிமிடங்களில் நாம் ஒவ்வொருவரும் மகிமையில் பிரவேசிக்க கூடும். நமக்கு தெரியாது, அது தேவனுடைய கரங்களில் உள்ளது. ஆமென். என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, நம்முடைய கரத்தில் ஒன்றும் இல்லை. எத்தனை வருஷம் நம்ம உயிர் வாழ்வோம் என்று யாராவது சொல்ல முடியுமா? 100 வயசு வரைக்கும் நான் வாழ்வேன் என்று சொல்ல முடியுமா? உங்களுக்கு உத்தரவாதம் நிரூபிக்க முடியுமா? நாளைக்கு உயிரோடு இருப்பேன் என்பதற்கு எந்த நிச்சயமும் கிடையாது. எல்லாம் அவருடைய கிருபை. அல்லேலூயா. என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அந்த நேரம் எப்பொழுது வரும் என்று இயேசுவே அறியார் என்றும் அது பிதாவுடைய கரங்களில் மாத்திரம் உள்ளதென்றும் இயேசு கூறியுள்ளார். மரணத்துக்கு பிறகு ஜீவன் உண்டு என்பதை அவர் சீசர்களுக்கு வலியுறுத்தினார். இந்த மரணத்துக்கு பிற்பாடு என்ன இருக்கிறது? ஒரு ஜீவன் இருக்கிறது, ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இயேசு வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அது என்ன காண்பிக்கிறது என்றால், இந்த ஜீவன் முடிந்த பிற்பாடு வேறொரு ஜீவன் உள்ளதென்று. அதுதான் நித்திய ஜீவன். ஆமென். மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது அப்படித்தான் நடக்கணும். என்றைக்காவது உலகத்தில் பிறந்தான்னா அவனுக்கு என்ன இருக்கு? இறப்புன்னு ஒன்று இருக்கு. ஆனால் இதற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை என்று இருக்கிறது என்பதை தான் கிறிஸ்தவம் போதிக்கிறது. இன்றைக்கு எல்லா மதங்களும் மதவாதத்தை தான் போதிக்கிறது. மதவாதத்தை போதித்து நீ மதமாற்றம் செய்யாதே, அதை செய்யாதே. ஐயா, நீ செத்து போனா எங்க போவ? இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே உன்னுடைய நித்தியத்தை கழிப்பாய்? நீ எந்த மதமாக இருந்துட்டு நீ மரணம் அடைஞ்சிட்டா எங்க போக போற? மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை போதிக்கிறது தானே கிறிஸ்தவம். அல்லேலூயா. ஆகையால் இந்த ஜீவன் முடிந்த பின்பு வேறொரு ஜீவன் உள்ளதென்று, இந்த ஜீவன் முடிந்த பிற்பாடு நாம் வேறொரு ஜீவனில் பிரவேசிக்கிறோம் என்பது நாம் அனைவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை அளிக்க வல்லதாய் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஜீவன் நம்மை விட்டு போனாலும் வேறொரு நித்திய ஜீவனை கர்த்தர் நம்ம கொடுக்கிறது மட்டும் இல்ல, இந்த மாம்சத்துக்குரிய சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கைவேலை இல்லாத கட்டப்பட்ட ஒரு மகிமையின் சரீரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆறுதல். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு வயதாகும் தோறும் அது இன்னும் அதிகமாக தத்ரூபமான ஒன்றாக ஆகிவிடுகிறது. உங்கள் வாழ்க்கையின் நாட்கள் முடிவு பெற
நெருங்குவதை நீங்கள் காணும்போது நீங்கள் எல்லாவற்றையும் மூட்டை கட்டிவிட்டு அந்த மகத்தான சம்பவத்துக்காக ஆயத்தமாகின்றீர்கள். ஆமென், அல்லேலூயா. நாட்கள் நெருங்க நெருங்க நெருங்க, வயது ஆக ஆக, இன்னும் ஒரு 5 வருஷம் நம்ம வண்டி ஓடாது சொல்கிறாங்களா? வயசானவங்கள் பாருங்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம வண்டி இன்னொரு 5 வருஷம் வேணால் ஓடலாம், இல்லைன்னா ஒரு 4 வருஷம் ஓடலாம், அதுக்கு மேலே ஒன்றும் ஓடிக்கிடாது அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. டாக்டர் சொல்ல வேண்டாம், டாக்டர் பரிசோதித்து பார்த்து இன்னும் 5 வருஷம் வண்டி ஓடணும்னு சொல்ல வேண்டாம், அவரவரே என்ன செய்வாங்க சொல்லிடுவாங்க. இத்தனை வருஷம் இன்னொரு 5 வருஷம் தான் ஓடும் நம்ம வண்டி, போகிற பக்கம் பார்த்தா அப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ என்னன்னா நிச்சயமற்றதான ஒரு வாழ்க்கைங்க. ஆனால் இயேசு நமக்காக ஒரு நித்திய ஜீவனை தந்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இந்த சரீரத்துக்கு பதிலாக வேறொரு அழிவில்லாத சரீரத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த உண்மை மட்டும் கிறிஸ்தவனுக்கு புரிஞ்சுதோ, பவுல் சொன்னது போல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து என் தேவனோடு இருக்க என்ன உண்டு, ஆசை உண்டு. அல்லேலூயா, ஆமென். அதனால் நான் இதை விட்டு பிரிந்து போகிறதுக்கு தான் ஆசையாக இருக்கிறேன். ஆனால் நான் இந்த சரீரத்தில் இருந்தால் உங்களுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் அப்பொழுதே போயிடுவேன் மேலே. இதுதானே கிறிஸ்தவம். ஆமென். வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. அல்லேலூயா. நம்ம எப்போம்டா பரலோகத்துக்கு போகலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் மரணத்தை ஜெயித்த கிறிஸ்தவன். மரணத்தை கண்டு பயப்படுறவன் கிறிஸ்தவன் கிடையாது. ஏன்னா இந்த சரீரத்தில் நாம் பாரம் சுமந்து என்ன செய்கிறோம், தவிக்கிறோம். அதில் துன்பம் வருது, வியாதி வருது, பலவீனம் வருது, எல்லாமே வருது. கவனிங்க, இதே ஜீவன் வேறொரு உலகத்தில் வேறொரு இடத்தில் தொடர்கின்றதை அன்றி வேறொன்றுமல்ல. ஒரு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று முத்திரை போடப்பட்டு, ஆமென், மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் இந்த மரணத்தை கண்டு என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஏன்னா நாம் வேறொரு உலகத்தில் போய் வாழ போகிறோம். அதைத்தான் இயேசு சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன். உங்கள் பிறப்பு முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒன்று. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இங்குள்ளது எதேச்சையாக நடந்த ஒன்றல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் காணும் இவை அனைத்தும் உலக தோற்றத்துக்கு முன்பே தேவனால் திட்டமிடப்பட்டது. முடிவற்ற தேவன் அறிந்திருந்தார். அவர் முடிவற்றவராய் இருந்தால் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு பூச்சியும் அது எத்தனை முறை கண் சிமிட்டும் என்பதையும் அவர் அறிந்திருக்க வேண்டும். ஒரு பூச்சி எத்தனை முறை கண் சிமிட்டுங்கிறது தெரியும். சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். நமக்கு 2 கண் இருக்கு இல்லையா? ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை மூடி மூடி திறக்கிறீங்க? எங்க உங்கள் கண்ணுங்க, என் கண்ணை நான் கேட்கல. நான் எத்தனை முறை மூடி மூடி திறக்கிறேங்கிறது என்கிட்ட கேட்கல, உங்கள் கண்ணுக்கிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை கண்களை மூடி 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 திறக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை முறை நாம் கண்களை மூடி திறக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் அங்கு என்ன வைத்திருக்காரு தெரியுமா? ஒரு அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. அந்த அனிச்சை செயலை வைத்திருக்கிறார் என்றால், கொஞ்சம் காற்று அடிச்சேன்னா நம்ம அறியாமல் கண்ணை மூடும். ஒரு தூசி படப்போகுதுன்னா கண்ணை மூடும். இது அனிச்சை செயல். தேவன் அதுக்கு விசேஷமாக அந்த இமையை வைத்திருக்கிறார். அதுதான் தேவனும் கண்ணின் இமை காப்பது போல, கண்ணின் மணியை காப்பது போல நான் உன்னை காப்பேன்னு சொல்றேன். அப்ப எந்த அளவுக்கு அவர் கரிசனை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது.
உங்கள் கண் எத்தனை தடவை மூடி திறக்கிறீங்கன்னு ஒருத்தரும் சொல்ல முடியல. சரி, உங்கள் தலையில் எத்தனை முடி இருக்கு? எப்பா சலூன் கடைக்காரரே, எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்காரு, என் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி எனக்கு கணக்கு கொடு, நீ முடி வெட்டாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அவர் எண்ணிக்கிட்டு நடக்க முடியுமா? அவர் சொல்லுவார், வேண்டாம் மொட்டை போட்டு அனுப்புகிறேன், அவ்வளோதான் செய்ய முடியும். அல்லேலூயா. தலையில் உள்ள மயிரெல்லாம் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறாராம். பாருங்கள், அவருடைய முன்னறிதல் அவ்வளவு ஆழம். நம்முடைய இருதயத்தின் ஆழங்களையும் அவர் இருந்திருக்கிறார். அதனால தான் சொல்றார், முன்கூட்டியே தேவன் அதை திட்டமிட்டு தான் செய்கிறார். நீங்க சொல்ல பண்ணீங்கன்னா பாருங்க, நமது சிறு சிந்தை அறிந்து கொள்வது கடினமான காரியம். ஆனா தேவன், நீ தேவன் இருக்கிற ஆண்டவரே ஜெபம் பண்ணிக்கிற ஆண்டவரே, நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கண் மூடி மூடி திறக்கிறேன்னு சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுவார். அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் தான் சிருஷ்டிகர். ஆமென். நம் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறது அவர் தான். எனவே அவர் அறியாதது ஒன்றுமில்லை. நாம் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருப்போமானால் நாம் எக்காலத்தில் வாழ்கிறோம் என்பதையும் அறிந்திருப்போம். அதான் முக்கியம். ஏதோ வருஷம் பண்டிகை கொண்டாடுறதோ, ஈஸ்டர் கொண்டாடுறதோ, லெந்து நாட்கள் ஆசரிக்கிறோம், இது வருஷப்புறம் போயிட்டே இருக்கு. ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு வித்தியாசமும் இல்லை. வழக்கமாக நடக்கிற சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நாம் என்ன அறிந்திருக்கிறோம் என்றால், நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது, எந்த தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் என்ன நடக்க வேண்டும், எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம், ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ச்சி அடையும் போது நாம் அதை புரிந்து கொள்கிறோம். ஆகையால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தை அறிந்திருப்போம். நமக்கு முன்னால் என்ன உள்ளதென்றும் நம்மை கடந்து சென்றது என்னவென்பதையும் நாம் அறிந்திருப்போம். தேவனுடைய வேதாகமம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதா உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் வரைக்கும் அவர் காலங்கள் தோறும் செய்து வந்த கிரியைகளையும் இனி நிறைவேறவிருக்கும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அது அறிவிக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் உண்மை. தேவன் ஒன்றை கூறுவாரானால் அது நிறைவேறாமல் இருக்க முடியாது. அவர் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறியே தீர வேண்டும். சிலர் ஆதியாமத்தை படித்து குழப்பிக் கொண்டு தேவன் திரும்ப திரும்ப அதை கூறுகிறார் என்கின்றனர். இல்லை, அதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். தேவன் ஆதியில் உண்டாக கடவது என்றார். உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது. ஒரு கால் அவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று உரைத்த பிறகு 100 ஆண்டுகள் கழித்து வெளிச்சம் உண்டாயிருக்கலாம். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு உன்னை சுகமாக்கி விட்டார்னா 2 நாள் கழிச்சு சொன்னார் சுகமாக்கிட்டாருன்னா, ஆனால் நான் சுகமாகலன்றோம். இல்லை, அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து நம்மை என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று முற்று பெற வைத்துட்டார். அப்போ நாம் அந்த விசுவாசத்தை என்ன செய்யணும், உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். 2 நாள் ஆகலாம், 4 நாட்கள் ஆகலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஆனால் உடனடியாக வெளிச்சம் உண்டாகல. ஒரு 100 ஆண்டுகள் கழித்து வெளிச்சம் உண்டாயிருக்கலாம். உடனே உண்டாக வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. தேவன் அதுக்கு ஒரு காலம் நிர்ணயித்து வைத்திருக்கலாம். ஆகையால் அவர் ஒன்றை உரைத்தால் அது நிறைவேறிய தீர வேண்டும். அது அப்படித்தான் இருக்க வேண்டும். அவர் வார்த்தை உரைத்தார், விதைகள் தண்ணீரில் மூழ்கி இருந்தன. அவர் உலகத்தை உலரச் செய்த போது விதைகள் முளைத்து எழும்பின. அவர் உரைத்தது நிறைவேறிய ஆக வேண்டும். இந்த வானமும் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போகாது. அது என்றைக்காவது ஒரு நாள் நிறைவேறித்தான் ஆக வேண்டும். ஆவிக்குரியவர்களாய் இருந்தால் எது நிறைவேறி இருக்கிறது, எந்த வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனி இதுமேல் எது நிறைவேறு என்பதை அறிந்திருப்பார்கள். அவர் தீர்க்கதரிசிகள் மூலம் உரைத்தார். ஆமென். நாம் ஏசாயாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஜனங்களிடம் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று
ஒரு மனிதன் கூறுவான் என்று யார் நினைத்து பார்க்க முடியும்? இல்லையா? எந்த ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம், எந்த ஒரு மனிதனா இருக்கலாம். ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாக இருக்கிறான். அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை கொண்டிருக்கிறான். ஒரு கன்னிகை கற்போதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியுமா? அது தேவன் தாமே. அல்லேலூயா. பாருங்கள், ஒருவேளை அதை சொல்லுகிற அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கூட அது புரியாது. ஏன்னா இதுவரைக்கும் எந்த கன்னி என்ன செய்யல, கர்ப்பதியே ஆகல. ஆனால் தேவன் சொல்லுகிறார் என்றால் அது என்றைக்காவது ஒரு நாள் அது நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேற வேண்டியாக இருக்கிறது. ஆகையால் பாருங்க, இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசிகள்லாம் நிறைய ஊழியக்காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது தீர்க்கதரிசி அல்ல, அது தீர்க்க தரிசன வரங்கள். தீர்க்கதரிசி என்பது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டு உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு என்ன செய்தேன், தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று எரேமியா 1:5 சொல்லுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக அவன் தீர்க்கதரிசி தான். இன்றைக்கு இந்த சபைக்கு ஒரு மேய்ப்பனாக நான் இருக்கிறேன் என்றால் இது இன்றல்ல, நேற்றல்ல, அல்லது வேதாகம கல்லூரியில் நான் படித்து பட்டம் பெற்றதனால அல்ல, அல்லது என்னுடைய கல்வியோ என்னுடைய அறிவோ என்னுடைய ஞானமோ இல்லவே இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் மேய்ப்பனாக இருந்தேன். தேவன் அந்த ஸ்தானத்தில் என்னை பொருத்தினார். அது திட்டமிடப்பட்ட ஒன்று. நீங்கள் மணவாட்டியாய் இருப்பீர்களானால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்கள் மணவாட்டியாய் இருந்திருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துக்குள் மணவாட்டியாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கும் மணவாட்டியாக இருக்க முடியும். மணவாட்டியாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியாது. தேவன் அதற்கென்று முன்குறித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதன் பாருங்கள், ஆனால் தீர்க்கதரிசி தேவனை பிரதிபலிப்பவனாக இருக்கிறான். அவன் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை பேச முடியாதபடிக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரமே உரைக்கிறவனாக இருக்க வேண்டும். அவன் பிரதிபலிக்கும் கருவி போன்றவன். அவன் தேவனுடைய வாயாக திகழ்கின்றான். ஆமென். இன்னைக்கு அநேக போதகர்கள் யூடியூப்ல எல்லா இஸ்ரவேல் ஈரானுடைய சண்டை பற்றி தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நாம எடுத்துக்கொள்ளப்படுதல் போனா நாம எப்படி இருந்தா போக முடியும்னு எந்த போதகரும் போதிக்கிறது இல்லை, இல்லையா? கர்த்தருடைய வருகை சமீபம், கர்த்தருடைய வருகை சமீபம்னா நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானசானம் பெறாமல் இருந்தா எப்படி கர்த்தர் உன்னை மணவாட்டி ஏற்றுக்கொள்வார்? இதை குறித்து போதகர்கள் எல்லாம் இப்போ போதிக்கிறது இல்லை. பாருங்கள், எசேக்கியேல் 38:39 நிறைவேறி கொண்டிருக்கிறது. சகரியா 12 நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது நிறைவேறி கொண்டிருக்கிறது, இது நிறைவேறிக்கொண்டது. பாருங்கள், ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்தாலே சரிதான், எல்லா போதகர்களும் யுத்தத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு கர்த்தருடைய வருகை சமீபம், கர்த்தருடைய வருகை சமீபம். அல்லேலூயா. ஆனால் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாக வேதாகமத்தில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் எந்தெந்த காலத்தில் நிறைவேறும், யார் யுத்தம் பண்ணுவா, யார் என்ன செய்வா, யார் தோற்று போவா, இது எல்லாம் தேவன் இந்த நேரத்துக்காக அனுப்பப்பட்ட மல்கியா 4:5-6 படி அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் மூலமாக தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். முசலினி எத்தியோப்பா மீது போர் தொடுத்து கடைசியில் அவன் அகால மரணம் அடைவான். இதெல்லாம் அவனுடைய மரணத்துக்கு முன்பாகவே தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. அதே போல அவருடைய மரணம் வந்தது. எத்தனை சர்வாதிகாரிகள் எழும்புவார்கள், அவருடைய மரணம் எப்படி இருக்கும் என்று நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் மூலமாக கர்த்தர் ஏற்கனவே சொன்னார். அதெல்லாம் அப்படியே எக்ஸாக்ட்லியா நிறைவேறிடுச்சு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக. அல்லேலூயா. எனக்கு அருமை. ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இதை எடுத்து பேசிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்களை ஆயத்தம் பண்ணுறது என்பது இன்னைக்கு சபைகளில் இல்லை. ஆமென். தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாக திகழ்கிறான். எனவே ஏசாயா ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி என்றான். அவனுக்கு ஒரு காலம் அது புரிந்திருக்காது. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்ற வார்த்தை ஏசாயா அதை உரைத்த ஏசாயாவுக்கே அது புரிந்திருக்காது. அவனுக்கு ஒரு காலம் அது புரிந்திருக்காது. ஆனால் தேவன் அவன் மூலம் அதை உரைத்தார்.
ஏனெனில் தமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் அவர் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று தேவன் வாக்களித்துள்ளார். ஆமோஸ் 3:7 அப்படி சொல்லுகிறார். ஏசாயா அது நிறைவேறுவதற்கு சுமார் 700-800 ஆண்டுகளுக்கு முன்பு உரைத்தார். ஆனால் அது நிறைவேறி ஆக வேண்டும். முடிவில் அந்த தேவனுடைய வார்த்தைகள் ஒரு கன்னிகையின் கர்ப்பத்தில் நங்கூரம் கொண்டு அவள் கர்ப்பவதியாகி இம்மானுவேலை பெற்றாள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அது அப்படியே நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. கிட்டத்தட்ட சுமார் 712 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அது நிறைவேறிற்று. இதுவரைக்கும் எந்த ஒரு கன்னி பெண்ணும் கர்ப்பவதி ஆனது இல்லை. ஏன்னா அது ஏதேன் தோட்டத்திலிருந்தே வரையறுக்கப்பட்ட ஒரு காரியமாக மாறிவிட்டது. ஆமென். அவர்கள் தேவனுடைய அந்த உண்மையான மகிமை இழந்ததுனால அந்த மனுஷிகமான உறவுகள் மூலமாக பிள்ளைகளை பெறக்கூடிய சூழ்நிலை அங்கு உலகம் முழுவதும் வந்தது. அதனால கண்ணின் மூலமாக ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் அது விஞ்ஞானத்தின் மூலமாக கூட அதை நிரூபிக்க முடியாது. ஆனால் தேவன் விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஆமென். ஏனெனில் தேவன் தமது தீர்க்கதரிசியின் வாயினால் அதை உரைத்தார். தேவனுடைய வார்த்தைகள் அனைத்துமே நிறைவேற வேண்டும். நீ நல்ல ஆவிக்குரியவர்களாக இருந்தால் யுத்தத்தை மட்டும் பேசக்கூடாது. எடுத்துக்கொள்ளப்படுதலில் போகிற புத்தி உள்ள கன்னி யாரு? எடுத்துக்கொள்ளப்படுதலில் கைவிடப்படுகிற புத்தி இல்லாத கன்னிகள் யாரு? இதெல்லாம் போதகர்கள் பேசணும். அந்த ரெண்டு கூட்டம் யாரு? ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், எனவே இயேசு ஒரு கூட்டம் ஜனங்களை தம்மிடம் சேர்த்து கொள்ள ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போயிருக்கிறார் என்று நாம் அறிவோம். பார்த்தீங்களா? அவர் இருக்கிற இடத்துல நம்மை கொண்டு போறதுக்காக திரும்ப வரப்போகிறார். ஆமென். அந்த ஜனங்கள் யார்? நாம் அவர்களில் ஒரு பாகமாய் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அப்படி இல்லாமல் போனால், என் நண்பனே, உமக்கு விருப்பமானால் அது நீ சேர்ந்து கொள்ள ஒரு வழி அவர் உனக்காக உண்டு பண்ணியிருக்கிறார். உனக்கு சுயாதீனம் உண்டு. உன்னுடைய விருப்பப்படி நீ செய்யலாம். இப்பொழுது கவனிங்கள், வரப்போகிற உலகத்தில், அதாவது ஒரு உலகம் வரப்போகின்றது. அது நான் கூறினது போன்று இங்கு நேர்ந்த உங்கள் பிறப்பை போன்றது. அதற்காக நீங்கள் ஆயத்தமானீர்கள். நீங்கள் இங்கு இருப்பீர்கள் என்று தேவன் அறிந்திருந்தார். நல்ல கவனிங்களா? இப்போ நம்ம சபையில் எவ்வளவோ விசுவாசிகள் வந்தாங்க, எவ்வளவோ பேர் உற்சாகமாக இருந்தாங்க, எவ்வளவோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. எத்தனையோ பேர் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுதலை பெற்றார்கள். ஆனால் ஏன் அவர்கள் இப்பொழுது இங்கு இல்லை? ஆமென். என்ன காரணம்? அவர்கள் நம்முடையவர்களாய் இருந்தால் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்க மாட்டார்களே. அவர்கள் நம்முடையவர்களாக இல்லை என்ற பட்சத்தில் தான் அவர்கள் பிரிந்து போனார்கள். பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படியே பிரிந்து போகிறான். அதான் காரணம். ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி உலகப்படாது சபை விட்டு பிரிஞ்சு போறாங்க. ஆமென். ஆனால் என்ன பொறுத்தவரை என் மனசாட்சியின்படி தேவனுடைய இந்த காலத்துக்குரிய வார்த்தை தவறாமல் அது பிரசங்கிக்கப்படுகிறது என்று என்னால் உறுதியாக கூற முடியும். ஆமென். ஏன்னா நம்ம செய்தியை தவிர வேற எதையும் பேச போறதில்லை. எந்த சொந்த வெளிப்பாட்டையும் நம்ம பேச போற. இன்னைக்கு அநேகர் வெளிப்பாடு 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 வெளிப்பாடுன்னு எங்கேயோ போயிட்டு கடைசியில் இப்பொழுது புதிய ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மணவாளன் இப்போ மணவாட்டியாக நமக்குள்ள வந்து விட்டார். மணவாளனும் மணவாட்டியும் ஒருவர் தான். அதனால அவர் நமக்குள் வந்து விட்டார். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொன்னார். அதே மாதிரி மணவாட்டியை காண்கிறவன் மணவாளனை காண்கிறான். எப்படி வருது பாருங்க. அதனால இனிமேல் நீங்கள் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை வெளியில பார்க்கவே முடியாது, நமக்குள்ள தான் பார்த்தாகணும். எப்படி யெகோவா தேவனை இயேசுக்குள்ள பார்த்தார்களோ அதே போல மணவாளனை எங்க பார்க்கணும்?
மணவாட்டிக்குள்ள தான் பார்க்கணும். பரவலாக இந்த உபதேசம் வேகமாக பரவிட்டு வந்தது. நான் நேரடியாகவே தொடர்பு கொண்டு பேசினேன். நேரடியாக தொடர்பு கொண்டு பேசும் பொழுது சரியா நல்லது, மணவாட்டிக்குள்ள நம்ம வந்திருக்கிறார் உண்மை. ஆனால் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கர்த்தர் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் தூதர்களுடைய மகிமையோடும் இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை ஆகாயத்தில் என்ன செய்வோம்? சந்திப்போம் என்று பைபிள் சொல்லுகிறத. we shall meet in the air, we shall caught up in the air. நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை ஆகாயத்தில் என்ன செய்வோம்? சந்திப்போம் என்று சொல்லுகிறத. அப்படின்னா நாம அங்க சந்திப்போம்ல அப்படின்னு கேட்டு சொல்றாரு. இல்லை, முடியாது, நாம அவரை பார்க்கவே முடியாது. என்ன பார்க்கவே முடியாது. ஏன்னா நான் இந்த அவர் என்ன சொல்றாரு, இவர் சொல்றாரு, நேரடியாகவே கேட்டுருவேன். பிரதர் இப்படி சொல்றீங்களா? ஏன்னா அது ஒரு உபதேசம், ஒரு ஆவி. எந்த ஒரு வஞ்சக தவறான உபதேசம் என்னவா இருக்குது? ஒரு ஆவியா இருக்கிறது, ஒரு வஞ்சக ஆவி தான் அது. வேதத்துக்கும் செய்திக்கும் முரண்பாடாக இருக்குமானால் அது ஒரு வஞ்சக ஆவி என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் நமக்கு தீர்க்கதரிசி போதித்திருக்கிறார். அதனால நாம யாரையும் பகைக்க கூடாது, யாரையும் வெறுக்கவும் வேண்டாம், விட்டுருங்க. நான் நேரடியாக கேட்கும்போது இல்லை, ஆகாயத்தில் கூட அவரை பார்க்கவே முடியாது, மணவாளன் நமக்குள்ளே இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அக்கா ஏன் சண்டை போட்டு அது அப்படி இல்லை இது இப்படி இல்லை. தேவன் யாரை எதற்கென்று முன்குறித்திருக்கிறாரோ அந்தந்த ஸ்தானத்திலே அவர் என்ன செய்வாராம்? பொருத்துவார். யூதாசனுடைய இடத்தை பேதுரு எடுக்க முடியாது, பேதுரு இடத்தை யூதாஸ் எடுக்க முடியாது. யூதாசுக்குரிய இடம் யூதாசுக்குத்தான், பேதுருடைய இடம் பேதுருக்குத்தான், பவுலுடைய இடம் பவுலுக்குத்தான். ஒருவருடைய ஸ்தானத்தை ஒருவர் என்ன செய்ய முடியாது? எடுக்கவே முடியாது. ஆமென். நல்ல கவனிக்கணும். ஆகையால் அதற்காக நீங்கள் ஆயத்தமானீர்கள், நீங்கள் இங்கு இருப்பீர்கள் என்று தேவன் அறிந்திருந்தார். ஆமென். பார்த்தீங்களா, அவர் சொல்றாரு இன்னைக்கு ஒரு ஞாயிறு ஆராதனை, இன்னைக்கு திம்மராஜபுர சபையில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கிறது அவர் முன்கூட்டி அறிந்திருந்தார். இன்னைக்கு யாரெல்லாம் சாக்கு போக்க சொல்லிட்டு நாளைக்கு சர்ச்சுக்கு வரமாட்டாங்கிறத முந்தின நாளே அவருக்கு தெரியும். இன்னார் இருப்பார்கள், இன்னார் இன்னைக்கு சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டார்கள், போக மாட்டார்கள். எல்லாத்தையும் முன்கூட்டி அறிந்திருக்கிறது தாங்க தேவன். பாருங்க, நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்பதை என்ன செய்தாரா? அவர் அறிந்திருக்கிறார். தெரியும் யார் இருப்பா, யார் இருக்க மாட்டா, யார் வார்த்தையில் இருப்பா, யார் வார்த்தைக்கு விட்டு விலகுவா, யார் பின்வாங்கி போவா, யார் உலகத்தை நேசிப்பா, யார் தேவனை நேசிப்பா, எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்க தேவனை நாம் ஏமாற்றவே முடியாது. ஏன்னா அவர் சகலத்தையும் முன்னறிந்தவர். நம்மை முன்னறிந்து பின்பு முன்குறிக்கிறார். கர்த்தர் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறிக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். நாம் எதை பற்றியும் கவலைப்பட, யார் நம்மை பரியாசம் பண்ணாலும் சரி, யார் நம்ம குறைச்சி பேசினாலும் சரி, யார் நம்மை தூற்றினாலும் சரி, யார் நம்ம வசப்படினாலும் சரி, அதை குறித்து நம்ம கவலையே பட வேண்டாம். கர்த்தர் நமக்குன்னு ஒரு ஸ்தானத்தை வைத்து திட்டமிட்டபடி நம்மை அழைத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, அங்க கொண்டு அவர் பொருத்துவார். அதை 1 கோடி பிசாசுகள் வந்தாலும் அதை தடை செய்ய முடியாது. புரிகிறதா? அது தேவனுடைய திட்டமிடப்படல். அது கவனிக்க வேண்டியது அவசியம். உங்கள் பெற்றோர் புரிந்த செயலும் கூட அது என்னவா இருக்கிறது? அது தலைமுறையாக விசாரிக்கப்படுவதில்லை என்று ஜனங்கள் எண்ணுகின்றனர். ஆனால் அது அப்படித்தான் நடக்கிறது. எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது, ஆபிரகாமுக்கு நேர்ந்த மகத்தான சம்பவத்தை அங்கு குறிப்பிடுகிறார். ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து திரும்பி வரும்போது மெல்கிசேதேக்குக்கு தசம்பாகம் கொடுத்தார். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவி தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால்
அவன் தன் முப்பாட்டனராகிய ஆபிரகாமின் மூலம் தசமம் பாகம் கொடுத்தான் என்று பவுல் அங்கு எழுதுகிறார். புரியுதா? இன்னைக்கு நீங்க தசமபாகம் கொடுக்கலையா? என்ன அர்த்தம்? நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்வீர்களே. தசமபாகத்தை நீங்க போதிக்க வேண்டாம். ஏன்னா அது எதன் அடிப்படையில் வருகிறது? அந்த ஜீன் அடிப்படையில் தான் வருகிறது. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் செலுத்தினான். ஆபிரகாம் செலுத்தும் பொழுது லேவி அவனுடைய அறையில் இருந்தான். அறை என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு உள்ளிருந்தான், ஒரு ஜீவ அணுவாக இருந்தான். அவன் ஆபிரகாமுக்கு உள்ளாக ஜீவ அணுவாக இருக்கும் பொழுது ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தினான் என்றால் அவனுடைய அறையில் இருந்த அந்த லேவியும் தசமபாகம் செலுத்தினான். இது தசமபாகத்தை மட்டும் சொல்லல, அந்த ஆபிரகாமுடைய எல்லா விசுவாசமும் இன்று நமக்குள்ள அந்த லேவிக்குள்ள இருந்தாகணும். அது மாற்ற முடியாது. அல்லேலூயா. அது அப்படியே தான் அந்த ஜீன் சொல்லுவாங்க அல்லது அந்த அணுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய தன்மை அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆகையால் அது அப்படியே நடக்கும். இன்னைக்கு ஏன் தசமம் கொடுக்கல அப்படின்னு நம்ம யாரையும் கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. நீங்கள் ஆபிரகாமுடைய அறையில் இருந்தா இன்னைக்கும் என்ன செய்ய முடியும்? நீங்கள் தசமபாகத்தை செலுத்துவீர்கள். அது மாற்ற முடியாது. அதை போதிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஏன்னா அது ஒரு அணுவின் அடிப்படையில் வருகிறது. எனவே அவருடைய வார்த்தை கைக்கொள்ளாத ஜனங்களின் பாவங்களை அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் அவர் தலைமுறையாக விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் அனைவரும் தேவனால் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டீர்கள். தேவன் எதையுமே எதேச்சையாக செய்வதில்லை. ஆமென். எதேச்சையாக உடனே நாம தான் சொல்லுவோம். எதேச்சையாக டக்குன்னு மாறிடும். சர்ச்சுக்கு போகணும் பைபிளெல்லாம் எடுத்து வச்சுட்டு பரப்பிட்டு இருப்போம். ஒரு அக்கா வந்துடுவாங்க, நம்ம சொந்தமார அக்கா வந்துட்டா நம்ம புத்தி என்ன டக்குன்னு மாறிடும். அக்கா ரொம்ப நாள் வராத அக்கா வந்திருக்காங்க, இன்னைக்கு ஒன்றும் முடியல, ஒரு மீன் குழம்பாவது வச்சு கொடுக்கணுமே அப்படின்னு உடனே பைபிளெல்லாம் அங்கே மூளைக்கு போயிடும், மாறிடும். தேவன் திட்டமிட்டு தான் எதை செய்வார். அவர் திட்டமிட்டு அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைபடாது. எந்த அக்காவும் வந்தா கூட அவர் அதை கண்டுக்க மாட்டார். ஆனால் நாம இப்படி இல்லைங்க, கட்டாயிடும். உடனே ஆராதனையும் கட்டாயிரும், எல்லாம் கட்டாயிரும். அல்லேலூயா. ஏன்னா திட்டமிடல் இல்லை. அங்கே என்ன இல்லை? திட்டமிடல் என்பது நமக்கு இருக்காது. ஆனால் தேவனுக்கு திட்டமிடல் இருக்கும். நீங்கள் தேவனால் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டீர்கள். தேவன் எதையுமே எதேச்சையாக செய்வதில்லை, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இன்று நீங்கள் இங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அது அநேக தலைமுறைகளுக்கு முன்பே திட்டமிடப்பட்டது. இது ஒரு மாட்டு தொழுவமாக இருந்தது ஒரு காலத்தில். பாருங்கள், எருசலேமில் அந்த சத்திரம் நிறைந்து வழிந்தது, எங்கேயுமே இடம் இல்லை. ஆனால் அங்கே ஒரு மாட்டு தொழுவம் இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு முன்பாகவே அந்த மாட்டு தொழுவம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அரண்மனைக்கு சென்றார்கள். ஆனால் அது அந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கன்னி கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள் என்ற அந்த வார்த்தை உரைக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் அங்கு ஒரு மாட்டுத் தொழுவத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. கவனிங்க, எனக்கு இந்த கிராமம் கிடையாது, எனக்கு இது சொந்த ஊரம் கிடையாது. என்னுடைய தாய் மாமனார் அங்கே ரைஸ் மில் வச்சதுனால ரிட்டையர்டு காலத்தில் என்னுடைய தகப்பனாரும் தாயும் ஆசிரியர்களாக இருந்ததுனால ரிட்டையர்டு ஆகும்போது ஒரு வீட்டை வாங்கி இங்கே வந்து குடியேறினாங்க. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இது ஒரு மாட்டு தொழுவமாக இருந்தது. மாட்டு சாணத்தின் மூலமாக கேஸ் தயார் பண்ணுற ஒரு பெரிய இடமும் இங்கே இருந்தது. நீங்கள் பழைய ஆட்களாக இருந்தால் நீங்கள் தெரியும். ஏன்னா இந்த வீடு கட்டும்போது 1973 ஆண்டு
73ஆம் ஆண்டு நான் திருச்செந்தூர் ஆயத்தினார் கல்லூரியில் 74ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிற சமயத்தில் தான் இது கட்டப்பட்டது. அப்பொழுதிலிருந்தே நான் இங்கே வந்து போய் கொண்டிருக்கிறேன். இங்கே ஒரு மாட்டுத் தொழு தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கடைசி கால வார்த்தைக்கென்று செய்திக்கென்று ஒரு சர்ச்சு கட்டப்பட போகிறது என்பதை தேவன் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தார். இது எதேச்சையாக நடந்ததல்ல. எங்களால் இதை நம்ப முடியல. இந்த இடத்துல எப்படி ஒரு சர்ச்சை தேவன் எழுப்ப முடியும்? அதுதான் முன்கூட்டி திட்டமிடப்படல். ஆமென். இந்த சர்ச்சை இங்கு கட்டப்பட வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அநேகர் வந்து சொன்னார்கள், இந்த ஊரில் கிறிஸ்தவ சர்ச்சையும் கிடையாது, கிறிஸ்தவ ஆலயம் கிடையாது, நீங்க கட்டக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இவருக்கு இந்த ஊரும் கிடையாது, வெளிநாட்டு பணத்தில் வந்து இங்கே வந்து சர்ச்சு கட்டுறார் சொல்லிட்டு ஊர் முழுக்க திரண்டு போய் எனக்கு காவல்துறைக்கு முன்பாக என்னை நிறுத்தினது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய திட்டமிடல் இந்த இடத்துல கடைசி கால செய்திக்காக ஒரு சர்ச்சு கட்டப்பட வேண்டும் என்று இருந்தால் அதை யாரும் தடை செய்து விட முடியாது. அது தேவனுடைய திட்டமிடப்படல். நான் மனிதர்களை சொல்லவில்லை, இந்த ஜனங்களை சொல்லவில்லை, அவர்கள் அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆமென். அவர்கள் அப்படித்தான் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தவர்கள் மீது நாம் எந்த ஒரு வெறுப்புணர்ச்சி தேவையில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏறுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் வேண்டும். தேவன் அதை திட்டமிட்டிருந்தார். யூதாஸ் மீது எந்த ஒரு வெறுப்புணர்ச்சியை காட்ட வேண்டாம். ஏனென்றால் அவன்தான் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்ட ஒரு காரியமாக இருந்தது. தம்மை காட்டி கொடுக்கிறவன் இன்னார் என்று ஆதி முதல் அவர் அறிந்திருக்கிறார். ஒரு திட்டமிடப்பட்ட காரியங்க. யூதாசு இன்ன வேலை செய்வான், பேதுரு இன்ன வேலை செய்வான், பவுல் இன்ன வேலை செய்வான், இன்னார் இன்ன வேலை செய்வான். எல்லாமே முன்கூட்டி திட்டமிடப்பட்ட ஒன்று. அதனால தான் பவுல் எழுதுறார், மேலும் ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலொழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானாய் ஏற்படுகிறது. மோசைதான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டும் என்று மோசை பிறப்பதற்கு முன்பாகவே திட்டமிடப்பட்ட ஒன்று. அதைத்தான் பைபிள் சொல்லுது, காலம் நிறைவேறின போது சிறியின் வயிற்றில் பிறந்தவரும் என்று வேத வசனம் சொல்லுகிறோம். அந்த வசனம் எனக்கு ஞாபகம் இல்லை, யாராவது இருந்தால் எடுத்து வைங்க. காலம் நிறைவேறின பொழுது, அந்த நேரமும் காலமும் வரும் பொழுது அங்கே சிறியின் வயதில் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த காலத்தை தேவன் நிர்ணயித்திருந்தார், அந்த காலத்தை முன்குறித்திருந்தார், அந்த காலத்தை திட்டமிட்டு இருந்தார். அந்த காலம் வரும் பொழுது சிறியனிடத்தில் அவர் வந்து பிறக்கிறார். புரிகிறதா? யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் வாசிக்கலாம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும். ஏசாயா தீர்க்கதரிசி சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு தேவன் ஒரு காலக்கெடுவை முன்வைத்திருந்தார். எதையும் காருங்க, நீங்க எதேச்சையாக இங்கு இருக்கிறீர்கள் என்றதை நான் நம்புவது கிடையாதுங்கிறார் தீர்க்கதரிசி. அது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒன்று. தேவனுக்கு தெரியும், இந்த சர்ச்சைக்கு அநேகர் வருவார்கள், அநேகர் போய் விடுவார்கள், ஆனால் யார் தான் கடைசி வரைக்கும் இருப்பார்கள் என்பதை தேவன் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். ஐயா அரசேன்னு சொல்லி நான் உங்க தாங்கினதுனாலயோ சட்டி பட்டி நான் உங்களுக்கு பரிசா கொடுத்ததுனால நீங்க ஒரு நாள் நிக்க போறது கிடையாது. அவருடைய திட்டமிடல் ஒன்று இருக்குமானால் நீங்கள் வார்த்தைக்காக கடைசி வரைக்கும் நிற்பீர்கள். அந்த திட்டமிடல் வேணும். இடையில ஏன் போயிடுறாங்க? எல்லாரும் போயிடுறாங்க. போகிறவர்களை குறித்து நான் கவலைப்படுறதும் கிடையாது. ஏன் தெரியுமா? தேவன் உங்களை எங்கு பொருத்த வேண்டுமோ அங்குதான் பொருத்துவார். இங்க இருக்கிற அநேகரை எனக்கு யாருன்னே தெரியாது.
இந்த சபைக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்தீர்கள், உங்களை யார் என்றே எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய திட்டமிடப்படுதல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எப்படியோ இங்கு ஒரு சர்ச்சை செய்திக்காக இருக்கிறது என்பதை அறிந்து தேவன் இங்கு கொண்டு வந்து உங்களை உட்கார வைத்திருக்கிறார். ஒரு கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பாருங்க. நீங்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வேலை பார்த்து எங்கேயோ திருமணமாகி இருந்தீங்க, எங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஆமேன். அதுதான் அவருடைய அனாதி தீர்மானம், அவருடைய திட்டமிடுதல். நாம் அவருடைய திட்டமிடுதலுக்கு உள்ளாகத்தான் இருக்கிறோம். நம்மால எதுவுமே செய்ய முடியாது பிரியமானவர்களே. அந்த திட்டமிடுதல் படிதான் பாருங்கள், நீங்கள் எதேச்சையாக இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் நம்ப கிடையாதுங்கிறது. அது திட்டமிடப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அது அநேக தலைமுறைகளுக்கு முன்பே திட்டமிடப்பட்டது. அநேக தலைமுறை, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாத்தா பாட்டிமார்கள், என்னுடைய முப்பாட்டர்களுக்கு முன்பாகவே அது திட்டமிடப்பட்ட ஒன்று. தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. எல்லாவற்றையும் தேவன் ஒரு நோக்கத்துக்காகத்தான் வச்சிருக்கிறாருங்க. ஆமென். பாருங்கள், இங்கு கடைசி கால செய்திக்கு ஒரு சர்ச்சை கட்டி எழுப்பப்பட வேண்டும், ஒரு ஊழியம் நடக்க வேண்டும் என்பதை தேவன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அதை திட்டமிட்டு வைத்திருந்தார். அதனால தான் அதுக்கு விரோதமா யாருமே வர முடியாது. ஏன்னா அது தேவனுடைய திட்டமிடுதல், யாரும் அழிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய, யெகோவா தேவனுடைய சொந்த ஜனம், அவர்களை யாருமே அழிக்க முடியாது என்பதை தேவன் திட்டமிட்டு வைத்திருந்தார். அல்லேலூயா. பாருங்கள், இதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. என்னதான் சொல்ல பரிதாபப்படலாம், குழந்தைகள் சாகுறாங்க, அதை சாகுற, யுத்தத்தில் சாகுறாங்க, நல்லதான், நான் என்ன சொல்ல, அது வருந்தப்படக்கூடிய விஷயம். ஆனால் அதெல்லாம் நடைபெற வேண்டும் என்று அங்கு திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறதே, நாம் எப்படி குறுக்க நிற்க முடியும்? ஆமென். பல தலைமுறைகளுக்கு முன்பாகவே நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்பது திட்டமிடப்பட்ட ஒன்று. ஆமென். பாத்தீங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? சபையார் சொல்றாங்க ஆமென் என்று சொல்லுகிறார்கள். சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு காலத்தில், இதை நான் மறுபடியும் கூறுகிறேன், ஒரு காலத்தில் நீங்கள் உங்கள் தந்தையின் மரபு அணிவில் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் உங்களை அறிந்திருக்கவில்லை, நீங்களும் அவரை அறிந்திருக்கவில்லை. பாருங்கள், நாம் நம்முடைய தந்தையின் மரபு அணுவில் இருந்தோம், ஒரு சிறு அணுவாக இருந்தோம். அது நான் தான் என்பதை தந்தையும் அறியவில்லை, நானும் அதை அறியவில்லை. ஆமென். ஆனால் ஒரு நாள், இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த மணி நேரம், இந்த நிமிஷத்தில் இந்த தாயார் உன்னை பெற்றெடுக்க வேண்டும் என்பது தேவன் திட்டமிட்டிருந்தார். அதுதான் இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறோம். இதுவும் தேவனுடைய திட்டமிடப்படுதல். ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைக்கிறான், ஒரு கன்னி கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள். அந்த கன்னி யார்? ஏசாயாவுக்கே தெரியாது, ஆசாரியர்களுக்கு தெரியாது, யோசேப்புக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவன் இந்த மரியாளின் மூலமாக தான் அந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்பதை முன்கூட்டி அவர் திட்டமிட்டு வைத்திருந்தார். அந்த காலம் நிறைவேறின பொழுது அந்த ஸ்திரீ கர்ப்பமானாள். அதனால தான் மரியாள் பார்த்தா, யார் என்ன தூசித்தாலும் பரவாயில்ல, யார் என்ன செய்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலையே படலை. ஏன்னா தேவனுடைய திட்டமிடப்பட்ட ஒரு காரியமாக. அல்லேலூயா. பாருங்கள், நீங்களும் அவரை அறிந்திருக்கவில்லை. பரிசுத்த விவாகத்தின் மூலம் நீங்கள் உங்கள் தாயின் கர்ப்பமாகிய நிலத்தில் விதைக்கப்பட்டு உங்கள் தந்தையின் சாயலில் ஒரு நபராக வெளிப்பட்டீர்கள். அதன் பிறகு ஐக்கியம் உண்டானது. நீங்கள் தேவனுடைய குமாரனாக அல்லது குமாரத்தியாக இருக்கக்கூடிய ஒரே வழி, ஏனெனில் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். ஒரே ஒரு நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு, அதுதான் தேவனுடைய ஜீவன். நீங்கள் தேவனுடைய குமாரனாக இருப்பதற்கு நீங்கள் எப்பொழுதும் அவருக்குள் இருந்திருக்க வேண்டும். உங்கள் ஜீவனின் மரபு அணு, இன்று உள்ள உங்கள் ஆவிக்குரிய ஜீவன் ஒரு மூலக்கூறு
உண்டாவதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவனுக்குள் இருந்தது. சொல்ற கருத்து புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் என் தகப்பனாருக்குள் இருந்தேன், என் தகப்பனார் அவருடைய தகப்பனாருக்குள் இருந்தார், இப்படியாக சென்று கொண்டே இருந்தோம். அப்படியானால் என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாத்தா, என்னுடைய முப்பாட்டனார் அவர்களுக்குள் நான் இருந்தேன். நேரம் வரும் பொழுது நான் அங்கு வெளியே கொண்டு வரப்படுகிறேன். இதே போல உலக தோற்றத்துக்கு முன்பாக நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தோம். புரிகிறதா? உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துக்குள் இருந்தால் என்றால் நாம் அப்படியே படிப்படியாக வந்து ஆபிரகாமுடைய சந்ததியாக வந்து தாவீதினுடைய வம்சத்தில், ஆமென், அந்த மரியாளின் மூலமாக பிறந்த கிறிஸ்துவனுடைய சந்ததியாக நாம் கொண்டு வரப்படுகிறோம். ஆமென். இது உங்களால் உண்டான அல்ல, இது தேவனுடைய ஈவு. அதுதான் தேவனுடைய முன்குறித்தல், அதுதான் தேவனுடைய திட்டமிடுதல். சகலத்தையும் அவர் ஆயத்தம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்குள் இருந்த அந்த ஜீவ மரபணு தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டவர்களை அன்றி வேறு ஒன்றும் இல்லை. நல்ல கவனிங்க, நீங்க தேவனுடைய குமாரனா இருக்கன்னா உலக தோற்றமில்ல யாருக்குள்ள இருக்கணும்? ஆமென், அல்லேலூயா. திரு செபஸ்தியான் அவருடைய குமாரனாக நான் இருக்க வேண்டுமானால் நான் அவருக்குள் இருந்திருக்க வேண்டும். நான் அவருக்குள் இருந்ததுனால இன்றைக்கு அவருடைய குமாரன். ஆமென். நான் ராயப்பன் என்பவருடைய பேரனாக இருக்க வேண்டும் என்றால் நான் அவருக்குள் இருந்திருக்க வேண்டும். புரியுதா? இப்படியே படிப்படியாக கொண்டு போங்க, அது ஆதாமில் போய் நிற்கும். ஆதாம் எடுத்துட்டீங்கன்னா அது தேவனுக்குள்ள வந்துடும். ஆமென். அதே போன்றுதான் நாம் உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துக்குள்ள ஒரு அணுவாக ஜீவனாக இருந்து இன்றைக்கு நாம் குமாரனாகவோ குமாரத்தியாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய முயற்சியினால, நம்முடைய ஜெபத்தினால, நம்முடைய பிரயாசத்தினால் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவருடைய திட்டமிட்டபடி நடக்கிறது. அதனால தான் பைபிள் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். நம்முடைய தீர்மானம் என்ன தீர்மானம்? நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். அதுதான் நானும் ஒரு காலத்தில் பாடிக்கிட்டு இருந்தேன். குடியாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சு. திருமணமான புதுசில் நான் ஒரு குடிக்காரன். ஒரு காலத்தில் மும்பையில் வேலை பார்க்கும்போது வேலை பார்த்துட்டு என் நண்பர்களோடு வீட்டுக்கு போக மாட்டேன், நேராக பீர் பால்குள்ளே போய் என்ன செய்வேன், மது அறிந்து கொண்டு இருப்பேன் என் நண்பர்களோடு சேர்ந்து. என் வாழ்க்கையில் மட்டனே சாப்பிடாதாலும் அன்னைக்கு தான் மட்டன் சாப்பிடுவேன் நான். ஏன்னா தண்ணி உள்ளே போயிட்டுச்சா, சுக்கா வறுவல்னு போட்டு வச்சுருப்பான், சுக்கா மட்டன் ரொம்ப டேஸ்ட்டாக தான் வைப்பான், அதான் எல்லாத்தையும் கொட்டிடுறது. மற்ற நாள் தொட மாட்டேன். அப்படியானால் ஒரு காலத்தில் மதுபான விடுதியிலே நண்பர்களோடு சேர்ந்து மது அறிந்து கொண்டு புகைப்பிடித்து கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருந்தவன் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை எடுத்து பிரசங்கிக்கிறேன் என்றால் அதுதான் திட்டமிடப்பட்ட ஒன்று. புரிகிறதா? மதுபானத்தில் இருந்தவங்க எப்படி வந்தீங்க எனக்கு தெரியாதையா, எப்படி வந்தேன்னா அந்த கதையை கேட்காத. ஆனால் தேவன் என்ன எதற்காக முன்குறித்திருந்தாரோ, எதற்காக திட்டமிடப்பட்டு வைத்திருந்தாரோ அந்த ஸ்தானத்தில் அவர் அப்படியே தூக்கிட்டு வந்து பொறுத்துக்கிறார். இப்பொழுது நீங்கள் மணவாட்டியா? நான் விசுவாசிக்கிறேன். இல்லை மணவாளனை போலவே இருக்கிறீர்களா? இல்லையா, இன்னும் மணவாளை போல நான் மாறவில்லை, ஆனால் மாற முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆமென். மாறத்தான் ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அல்லேலூயா. நான் மாற ஆசைப்படுகிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படிக்கு தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். ஆனால் மாறுவதற்கு நாம் முயற்சி பண்றோம், ஆனால் அவர் தான் நம்மை மாற்றுகிறவர். ஏன்னா திட்டமிட்டது அவர், முன்குறித்தது அவர், அழைத்தவர் அவர், நீதிமானாக்கினவர் அவர்.
அப்படியானால் மகிமைப்படுத்துகிறது அவர்தான் செய்ய வேண்டும். எனக்கு எந்த தகுதியும் இல்லை. புரிகிறதா? சாரா கடையில் மதுபானம் குடித்து கொண்டு சீராட்டி கொண்டிருந்த எனக்கு ஏதாவது தகுதி இருந்ததா? இல்லை. தேவனுடைய திட்டமிடப்படுதல்ல நான் எங்கே இருக்க வேண்டுமோ அந்த ஸ்தானத்துக்கு அவர் இங்கு கொண்டு வந்திருக்கார். இன்னும் எந்த ஸ்தானத்துக்கு நான் போக வேண்டுமோ அங்கே கொண்டு அவர் பொருத்துவார். தீர்க்கதரிசி பிரணாமுடைய சபையில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்களாம், நான் முன்பு எப்படி இருந்தேனோ இப்பொழுது நான் அப்படி இல்லை, ஆனால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியும் இல்லை. நல்ல கவனிங்க, சாட்சியை கவனிங்க. நான் முன்பு எப்படி இருந்தேன் ஆனால் அப்படி இல்லை, அதில் மாற்றப்பட்டிருக்கிறேன். முன்பு போல இப்பொழுது இல்லை, ஆனால் நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் புரிந்து கொள்ள முடிகிறது, நான் முன்பு போல இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அருமையான ஒரு சாட்சியம். நமக்கு நல்லா தெரியுதோ நாம் முன்பு போல இருக்கிறோமா? முன்பு போல தான் இன்னும் உலகத்தார் போல இருக்கிறோன்னா ஒன்றுக்கு ஆகாது, தூக்கி குப்பையில் போட வேண்டியதான். ஆனால் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். முன்பு போல நம்ம வாழ்க்கை இல்லை, நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம், இன்னும் மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்ம எந்த ஸ்தானத்தில் அவர் பொருத்த வேண்டுமோ அந்த ஸ்தானத்துக்கு அவர் தான் கொண்டு சேர்க்கணும். அதுதான் ஆயத்தம் பண்ணுதல். தேவன் நம்மை மணவாட்டியாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் வாழ்வதற்கு ஒரு ஸ்தலத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓ, உதவக்கரையாக பாவிகளாக நம்மை அவரோடு கூட இருக்கும்படிக்கு அவர் மறுபடியும் அழைத்து கொண்டு செல்ல போகிறார். அதனால தான் நம்ம அடிக்கடி பாடுவோம், என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. அல்லேலூயா. இந்த பாடல் நாம் ஏன் அடிக்கணும்? நமக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்கள் கல்வி, அறிவு, ஞானம், குப்பை எதுவுமே ஒன்றுமே உதவாது. எல்லாமே தேவன் தான். நீங்கள் தேவனுக்குள் மரபணுவாக இருந்தால் குமாரனாக வெளிப்பட்டவர்களே என்று வேறு ஒன்றும் இல்லை. நாம் உலகத்தோற்றதுமாக தேவனுக்குள் இருந்தால் இன்னைக்கு தேவனுடைய குமாரன் குமாரத்தி. உலகத்தோற்றத்துக்கு முன்னாக கிறிஸ்துக்குள் இருந்தால் இன்றைக்கு நாம தான் மணவாட்டி. அல்லேலூயா. இக்காலத்தை பிரகாசிக்க செய்ய தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வந்த பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகின்றீர்கள். நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பதால் உங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய ஜீவனை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். அந்த நேரம் வருகிறது பாருங்க. பைபிளே வாசிக்க மாட்டோம். நாங்கள் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு பைபிள் தரவே மாட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகள்லாம் வாசிக்கக்கூடாதான். பெரிய ஒரு செல்ஃபில் மேலே இருக்கும், இவ்வளோ பெரிய தடி இருக்கும், அதை பெரியவங்க மட்டும்தான் வாசிக்கணும். ஏன்னா அவ்வளோ புனிதமானதான். ஏன்னா அதை வாசித்துட்டா நீ மனம் மாறிடுவேன், ரட்சிக்கப்பட்டுருவேன். அதனால் வாசிக்கக்கூடாது. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பைபிளே வாசிக்க தெரியாதவன், பைபிள் என்னன்னே தெரியாதவங்க ஏதோ ஒரு 15 நிமிஷம் குருவானவர் பேசுவார், போயிட்டு ஒரு ஆராதனையில் கலந்து கொண்டு 3/4 மணி நேரத்தில் சென்று வாருங்கள் பூசை முடிந்ததுன்னு சொல்வார். சர்வேஸ்வரனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சிட்டாய் பறந்துடுவோம், அவ்வளோதான். ஆமென். ஆனால் இப்பொழுது என்னுடைய ஆத்மா அந்த கத்தோலிக்க உபதேசத்தில் அது திருப்தி கொள்ளலை, புராட்டஸ்டன்ட் உபதேசத்தில் திருப்தி கொள்ளலை, பெந்தகோஸ்தே உபதேசத்தில் திருப்தி கொள்ளலை. என்னுடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தையின் மீது திருப்தி கொள்கிறது. ஓ, உங்களுக்கும் அது அப்படித்தான் இருக்கிறது பாருங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் இருந்த ஸ்தாபன சபையில் நீங்கள் நன்றாக ஜெபிப்பீர்கள், நல்லாக முழங்கல் படியிருப்பீர்கள், நல்ல ஒரு ஐக்கியம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆனால் நீங்கள் வளர்ந்து வரும் பொழுது அது உங்களை இப்பொழுது திருப்திப்படுத்த முடியுமா? இல்லை. உங்கள் ஆத்மா ஏதோ ஒன்றின் மேல் தாகமாயிருக்கிறது. அது என்னவாக இருக்க முடியும்? நித்திய ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் நாம களி கூர்ந்தோம், கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் களி கூர்ந்தோம், சப்பரத்தை தூக்கிட்டு ராத்திரியெல்லாம் அலைஞ்சோம். ஆனால் இன்றைக்கு அது எனக்கு ஒன்று செய்யாது. பெந்தகோஸ்தே சபையில் இருந்து கொண்டு அந்த சபையில் ஊழியம் செய்தோம்.
ஞானஸ்நான ஆராதனை நடத்துவதற்கு ஆத்துமாக்களை ஆயத்தப்பட்டோம், சுவிசேஷ ஊழியங்களை செய்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த செய்தி, அந்த உபதேசம் என்னை திருப்திப்படுத்தாது. காரணம், அதை விட மேலான வெளிப்பாடு வார்த்தையை தேவன் இந்த மணி நேரத்துக்கான வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்? தேவன் தான் உங்களை படிப்படியாக கொண்டு வரார், நாம் அல்ல. ஆமென். ஆகையால் இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய ஜீவனை இப்பொழுது நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிங்கள். தேவனுடைய ஜீவன் என்பது என்ன? அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம். இந்த காலத்துக்குரிய செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க பாருங்களா, அதுதான் ஜீவனை வெளிப்படுத்துவது என்ற அர்த்தம். நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியத்தை யாருக்குமே சொல்லாமல் உங்களோட மூடி மறைத்து கொண்டீர்கள்னால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று தான் அர்த்தம். ஜீவன் என்பது எதில் இருக்கிறது? தேவனுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. இந்த வார்த்தை நமக்குள் வரும் பொழுது அதுதான் ஜீவன். இந்த ஜீவனை நாம் வெளிப்படுத்துகிறோம், பிறருக்கு நாம் சொல்லுகிறோம். ஆமென், அல்லேலூயா. எனவே பாருங்கள், நீங்கள் இப்பொழுது உண்டாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இன்று நீங்கள் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் காரணம் என்னவெனில், இந்த தேசத்துக்கும் இந்த ஜனங்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளும் அண்டை வீட்டாருக்கும் தேவனை வெளிப்படுத்தி காண்பிப்பது உங்கள் மேல் விழுந்த கடமை. என்ன கடமை பார்த்தீங்களா? அழகா சொல்ற, இந்த தேசத்துக்கு என்ன செய்யணும்? அந்த ஜீவனை வெளிப்படுத்தி காட்டணும். அந்த ஜீவன் யாரு? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்படியே வந்து அவருக்குள் ஜீவன் இருந்தது. 4வது வசனம். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். ஆமென். அந்த ஒளியை குறித்து அவன் எல்லாருக்கும் சொல்லுவதற்கு வந்திருக்கிறான். இந்த மணி நேரத்துக்கான செய்தி தான் அந்த ஒளி. சாயங்காலத்திலே ஒரு வெளிச்சம் உண்டாகும். இந்த ஒளியை பெற்றிருக்கிற நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நாம் என்ன செய்கிறோம்? இந்த தேசத்துக்கு, இந்த ஜனங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள அண்டை வீட்டாருக்கும் தேவனை வெளிப்படுத்தி காண்பிப்பது தான் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த ஒரு கடமை. இந்த மணி நேரத்துக்கான செய்தியை நீங்கள் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா, அந்த வெளிச்சத்தை நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று இயேசு சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் இங்கு நீங்கள் வருவீர்கள் என்று தேவன் அறிந்திருந்தார். பார்த்தீங்களா? நம்மால் ஏதாவது நடந்துதாங்க? இருந்திருந்து ஒரு கிராமத்தில் திம்மராஜபுரம் வந்து ஒரு ஊர் இருக்குது. அதில் கடைசியில் ரைஸ் மில் பக்கத்தில் ஏதோ ஒரு சர்ச் இருக்கான். நீங்களா வந்தீங்களா? தேவன் உங்களை கொண்டு வரார். இது எதேச்சையாக நடந்ததில்லை. இது தேவனுடைய திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுனால சரியாக அந்த ஸ்தானத்தில் அவர் கொண்டு வர்றார். கவனிங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் இங்கு நீங்கள் வருவீர்கள் என்று தேவன் அறிந்திருந்தார். ஒரு சிறு காரியம் நினைக்க வருகிறது. சுத்தமல்லியை சேர்ந்த சகோதரன் வில்லியம் ராஜா இருக்கிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, 30 ஆண்டு இருக்குமா ஞானஸ்தானம் பெற்று? 30 ஆண்டுகள் இருக்கும். 31 ஆண்டுகளாக. அப்பொழுது அவர் ஒரு சரிய பலகீனத்திலிருந்து கர்த்தர் சுகம் கொடுத்தார். ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவருடைய மனைவி மணி பேர், நகோமின்னு பேர் வச்சு ஞானஸ்தானம் கொடுத்தோம். கர்த்தருடைய கிருபையினால கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு போயிட்டார். ஆனால் அங்கே இருந்த ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு அவர் போக ஆரம்பித்திருக்கிறார். அங்கேயும் சாட்சி சொல்லும் வாய்ப்பு கிடைச்சது. கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி வில்லியம் பிரணாம்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் அப்படின்னு சொன்னாருன்னே அந்த பாஸ்டர் பார்த்தாரு, தம்பி டைம் ஆகிட்டு முடிச்சிருங்க அப்படின்ட்டாராம். ஏன்னா சத்தியம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா டைம் ஆகிட்டு, அவர் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாராம். நிறுத்தியாச்சு. அதே போல் சாத்தான்குளத்துக்கு அருகில் ஒரு பெந்தகோஸ்தே சபை இருக்கிறது, நான் முன்பு இருந்த சபை. அந்த சபைக்கு ஒரு நாள் போனேன்.
உடனே எல்லாரும் சாட்சி சொல்கிற நேரத்தில் நான் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் முன்னால் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்டப்பெயரில் ஞானஸ்நானம் பெற்றிருந்தேன். ஆனால் பிதாகுமாரன் பரிசுத்தாவினுடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற தெளிவை கர்த்தர் கொடுத்ததுனால நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சாட்சி சொல்ல ஆரம்பித்தேன். தேவன் என்னை எப்படி கொண்டு வந்தாருன்னு ஒரு சாட்சியை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் அங்கே பாஸ்டர் பதற ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அந்த உபதேசம் திருத்துவ உபதேசம். நாம் போய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் சொன்னால் என்ன ஆகும்? அவ்வளோ வைராக்கியம் உண்டு எனக்கு. அடுத்த சபைக்குள்ளே போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன்னு ஒரு பெந்தெகோஸ்தே சபையில் போய் நான் சொன்னேன். அல்லேலூயா. அந்த பாஸ்டருக்கு ஒன்றும் ஓடலை, சபையை உடைச்சிருவாங்க போல இருக்க. அல்லேலூயா. ஆக உண்மையான சத்தியத்தை அங்கே சொல்ல வேண்டிய, ஏன்னா நம்மளால் இருக்க முடியாது. நாம் பெற்றிருக்கிற வெளிச்சத்தை என்ன செய்யணும்? பிராசிக்க செய்யணும். அது ஒவ்வொருவரும் விழுந்த கடமை. அதை நம்ம சொல்லத்தான் ஆகணும். அவங்க கேட்குறாங்க, கேட்காம போகிறாங்க. அதற்காக அவங்கள பகைக்காங்க, கோவப்படாதீங்க. தேவனாவதை முன்குறித்திருந்தால் மட்டும்தாங்க வர முடியும். முன்குறிக்கப்படாத எந்த ஒரு விசுவாசியும் இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடத்துக்கு வரவும் முடியாது, அதில் நிலைத்து இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம வார்த்தை மட்டும்தான் இங்கே பிரசங்கிக்கிறோம். கர்த்தர் உங்களை முன்குறிக்கலன்னா பாருங்க, அவர் சொல்றார், நீங்கள் இங்கே இருப்பீர்கள், இங்கே வருவீர்கள் என்பதை தேவன் முன்கூட்டி அறிந்திருந்தார்னு சொல்றது. இங்கே ஒவ்வொருடைய சாட்சியை பார்த்தீங்கன்னா ஆசீர்வதி. சிலவங்க நான் யூடியூப்பில் பார்த்து செய்தியை பார்த்து தேடி வந்தவங்க இருக்கிறாங்க. சிலங்க ஒரே ஒரு சிறு கைப்பிரதி கிடைத்தது. அந்த கைப்பிரதியின் மூலமாக நான் அப்பொழுது கிருபாநகரில் இருந்தேன். அந்த கைப்பிரதியில் என்னுடைய விலாசம் இருக்கிறது, இது கடைசி கால செய்தி அல்லவா என்று சொல்லி தேடி வந்தவரில் ஒருவர் தான் நம்முடைய அருமை சகோதரர் எலியாஸ். எந்த வீடை சந்திக்க போனேன்? உங்கள் வீட்டில் வந்து நான் ஜெபம் பண்ண வந்தேனா? இல்லை. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்ற வார்த்தை அங்கே தேவன் நிறைவேற்றுகிறார். ஒவ்வொரு விதத்திலையும் தேவன் அதை கொண்டு வருகிறார், தேவன் அதை செய்கிறார். அது திட்டமிடப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அவருடைய மரபு அணுக்கள் அல்லது தன்மைகளில் ஒருவராக இருக்கின்றீர்கள். நீங்கள் அப்படி இருந்திருக்க வேண்டும். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் அது எப்பொழுதுமே நித்திய ஜீவனாக இருந்து வந்துள்ளது. நீங்கள் இங்கு வருவீர்கள் என்று தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அறிந்திருந்தார். என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிடில் ஒருவன் இடத்துல வர மாட்டான். என் பிதாவானவர் கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். தீர்க்கதரிசி அதை ஆங்கிலத்தில் சொல்றார், என் பிதாவானவர் கொடுத்த யாவும், கொடுக்கிற யாவும் அல்ல, கொடுத்த யாவும். ஏற்கனவே கொடுத்துட்டாரு. என் பிதாவானவர் கொடுத்த யாவும் என்னிடத்தில் வரும். இதோ நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரை என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன். இங்கு எனக்கு என்ன வேலை இருக்கு? உங்களை இழுத்து நான் கொண்டு வர முடியுமா? இல்லை, நான் கொண்டு வந்தேனா? தேவனுடைய முன்குறித்தலாக அது இருக்கிறது. தேவனுடைய திட்டமிடப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அவர்தான் உங்களை இங்கே வருவீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு மாத்திரம் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் நீங்கள், அதாவது தீர்க்கதரிசி சொல்லும்போது, நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றீர்கள் என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள் சொல்றார். ஆமென். ஆகையால் இங்கே வருவீர்கள் என்று தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக அறிந்திருந்தார். ஏங்க, தெம்மராஜபுரத்தில் இந்த மாட்டு தொழுவத்தில் ஒரு சர்ச்சு கட்டப்படும், இங்கே கடைசி கால செய்தி பிரசங்கிக்கப்படும். அப்படியானால் நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே வருவீர்கள் என்பதை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அறிந்திருந்தார். ஆமென். விசுவாசிக்க முடிகிறதா? விசுவாசிக்க முடிகிறதா? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்கள் இங்கே வருவீர்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தாராம். அதனால தான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆமென். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, எல்லாம் தேவனே. அல்லேலூயா. அவர் தான். நீங்க சரண்டர் ஆயிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட முழுமையாக சரண்டர் பண்ணிருங்க. தேவனே, இந்த உலகத்தில் பிறந்ததும் உம்முடைய திட்டமிடல் தான், நான் வளர்ந்ததும் உம்முடைய திட்டமிடல் தான், இந்த சபைக்கு வந்ததும் உம்முடைய திட்டமிடல் தான்.
ஆகையால் என்னை மகிமைப்படுத்துவதும் உம்முடைய திட்டமிடல் தான். நான் ஒன்று இல்லைன்னு வெறுமையாக்கி ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் எதையுமே முயற்சி பண்ணக்கூடாதுன்னு தீர்க்க சொல்கிறார். 3ஆம் எழுப்பு, யாதொரு முயற்சியும் பண்ணாதீங்க. நீங்கள் எப்பொழுதும் தாழ்மையான கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருங்கள், மற்றதை தேவன் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆகையால் வார்த்தை தண்ணீர் முழுக்காகிய வார்த்தை உங்கள் மேல் விழுந்தபோது நீங்கள் ஒரு மனித உருவமாக வெளிப்பட்டீர்கள். பார்த்தீங்களா? இப்பொழுது நீங்கள் உலக பிரகாரமாக உங்கள் தகப்பனுடைய ஐக்கியம் கொள்வது போன்று தேவனாகிய பிதாவினிடத்திலும் ஐக்கியம் கொள்கின்றீர்கள். பார்த்தீங்களா? நான் என் தகப்பனாருக்குள்ளே இருந்தேன், நீங்கள் உங்கள் தகப்பனாருக்குள்ளே இருந்தீங்க. நீங்கள் பிறந்த பிற்பாடு அந்த தகப்பனும் மகனும் ஐக்கியம் கொள்கிறார்கள் அல்லவா? அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த தகப்பனும் தாயும் செய்து கொடுக்கிறார்கள் அல்லவா? அதே போல தான் நாம் தேவனுக்குள் இருந்தோம், கிறிஸ்துக்குள் இருந்தோம். ஆனால் இப்பொழுது அவர் ஒரு நபராக, நான் ஒரு நபராக இருக்கிறோம். இப்பொழுது நாம் அவரோடு ஐக்கியம் கொள்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு என்னது தேவை என்பதை என்ன செய்திருக்கிறார்? உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அவர் கொடுப்பார். ஒரு தாய் தகப்பன் பெற்றெடுத்த பிள்ளைக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறது போல தேவன் அதை அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை, எந்த நேரத்தில் அது கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாவர் மேலும் வைத்து விடுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அருமையான ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இது நம்ம வெறுமையாக்குவதற்காக. ஆமென். உலக பிரகாரமான உங்கள் தகப்பனோட ஐக்கியம் கொள்வது போன்று தேவனாகிய பிதாவினிடத்திலும் ஐக்கியம் கொள்கின்றீர்கள். பாருங்கள், நீங்கள் ராஜாவின் குடிமக்கள், குடிமக்கள் அல்ல, அவருடைய பிள்ளைகள். நித்திய ஜீவன் உங்களுக்குள் வாசமாய் இருக்குமானால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனின் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள். எத்தனை கோடி பிசாசு உங்களை குற்றச்சாட்டினாலும் கவலைப்படாதீங்க. நீ தேவனுடைய குமாரன் தான், நீங்கள் தேவனுடைய குமாரத்தி தான். புரிகிறதா? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தேவனின் பரிபூரணத்தை மாம்சத்தில் வெளிப்படுத்தினார். தேவத்துவத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. கொலோசியர் 2:9. எனவே அவர் இவ்வுலகில் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது நீங்கள் அவருக்குள் அப்பொழுது இருந்தீர்கள். ஏனெனில் அவர் வார்த்தையாக இருந்தார். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வார்த்தை மாம்சமானார். எனவே அவரோடு நீங்கள் நடந்தீர்கள். அவர் உலகில் இருந்த பொழுது நீங்கள் அவருக்குள் இருந்தீர்கள். நீங்கள் அவருடன் பாடுபட்டீர்கள், நீங்கள் அவருடன் மரித்தீர்கள், நீங்கள் அவருடன் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், நீங்கள் அவருடன் கூட உயிர்த்தெழுந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, சுமார் 1950 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியிலே நடந்தார். இந்த பூமியிலே சுவிசேஷம் அறிவித்தார், அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். அப்பொழுது நாம் எங்கிருந்தோம்? அவருக்குள் இருந்தோம். பாருங்க, அப்போஸ்தலர்ல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் 17 அதிகாரம் நினைக்கிறேன், 17 28 வசனம், 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். பாருங்க, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லுகிறபடி நாம் ஒவ்வொருவரும் பிறந்து ஒரு 100 வருஷம் கூட ஆகலை. ஆனால் கிட்டத்தட்ட 1950 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து சுவிசேஷம் பிரசங்கித்து அவர் நமக்காக சிலுவையில் அறையப்படுகிற அந்த சமயத்திலே, அல்லேலூயா, நாம் அவருக்குள் இருந்தோம். அவர் நடக்கும்போது நாமும் அவருக்குள் நடந்தோம். அல்லேலூயா. புரிகிறதா? நாம் அவருக்குள் இருந்தோம் என்று வேத வசனமும் கூறுகிறது. ஆமென்.
ஆகையால் இப்பொழுது தேவனுடைய தன்மைகளாக வெளிப்பட்டு உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஏற்கனவே புது ஜீவனுக்கென்று உயிரோடு எழுப்பப்பட்டு கிறிஸ்து இயேசுவுடன் கூட உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எபேசியர் 2:7 அப்படி சொல்லுகிறது. இந்நாட்களில் அது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. இயேசு கிறிஸ்துவில் நாம் நமது ஸ்தானங்களில் பொருத்தப்பட்டுள்ளோம் என்பது நமக்கு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய தன்மைகளாக இருப்போமானால் நாம் கோட்பாடுகளை கொண்டு வாழ முடியாது, நாம் ஸ்தாபன தத்துவங்களை கொண்டு வாழ முடியாது, நாம் வார்த்தையை கொண்டே வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். காரணம், நாம் தேவனுடைய தன்மைகளாக இருக்கிறோம். ஏனெனில் எந்த ஒரு மனைவியும் அவள் கணவனின் ஒரு பாகமாய் இருப்பது போன்று மணவாட்டியும் மணவாளின் ஒரு பாகமாய் இருக்கிறாள். நாம் அந்த வார்த்தை மணவாட்டியாக இருக்க வேண்டும். வார்த்தை மணவாட்டி என்றால் என்ன? இந்த மணி நேரத்துக்குரிய மணவாட்டி வெளிப்படுதல். அவள் கோட்பாடாகவோ அல்லது சாபனமாகவோ இராமல் ஜீவிக்கும் தேவனுடைய தெய்வ வாய்மொழியாக, ஜீவிக்கும் தேவனுடைய தன்மையாக அமைந்து நாம் வாழும் இந்த மணி நேரத்தில் வெளிப்படவிருக்கும் மணவாட்டியாக தேவனுடைய தன்மைகளை உலகிற்கு நாம் காண்பிப்பவர்களாக இருக்கிறாள். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களை, நாம் இதோடு நிறுத்திக் கொள்ளலாம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்திருப்போம். ஒன்றை புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். கர்த்தர் நம்மை உலகத் தோற்றத்துக்கு முன்பாக நாம் அவருக்குள்ளாக இருந்தோம், நாம் அவருக்குள்ளாக பிழைக்கிறோம், நாம் அவருக்குள்ளாக அசைகிறோம், நாம் அவருக்குள்ளாகவே ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டார். நாம் இந்த உலகத்திலே மனித உருவில் வெளிப்பட்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக என்னுடைய பேரப்பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் ஒரு பாடலை பாடப்போகிறேன். அப்பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே பிரியமானவர்களே, நாம் யாவரும் ஜெபத்தில் இருந்து கடைசியாக இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நன்றி. ஆமென். ஆண்டவராக இயேசுவை துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். சர்வ சிருஷ்டிகளையும் படைத்த நம்முடைய தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். சர்வசிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வசிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. தெய்வம் அவரே, நித்தியம் என்றும் அவரே, சத்தியம் அவரே, நித்தியம் என்றும் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே, 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 என்றும் என்றும் அவரே, 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 என்றும் என்றும் அவரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார், எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். தந்தாரே தந்தாரே சந்தோஷம் வாழ்விலே தந்தாரே, தந்தாரே 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 சந்தோஷம்
வாழ்விலே கர்த்தாவே. சத்திய தேவனே நித்திய ராஜனே என்னோடு வருபவரும் அவரே 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 என்றும் என்றும் அவரே 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 என்றும் என்றும் அவரே. ஒரே ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே, ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. ஒரே ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே, ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என்றைக்கே உங்கள் வாழ்க்கை மாறுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என்றைக்கே உங்கள் வாழ்க்கை மாறுமே. மாறுமே 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 உங்கள் வாழ்க்கை மாறுமே. மாறுமே 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 உங்கள் வாழ்க்கை மாறுமே. சத்திய தேவனே நித்திய ராஜனே என்னோடு வருபவரும் அவரே 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 என்றும் என்றும் அவரே 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 என்றும் என்றும் அவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் என்றும் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் என்றும் அவரே. சத்திய தேவனே நித்திய ராஜனே என்னோடு வருபவரும் அவரே 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 என்றும் என்றும் அவரே 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 என்றும் அவரே. ஹல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஓசை உள்ள கைத்தாளங்களோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவராக சுயம துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் ஆண்டவரே உலக தோற்றத்துக்கு முன்பாக நீர் திட்டமிட்டபடியே இந்த ஆராதனை நடக்கும் என்று நீர் அறிந்திருக்கிறேன். இந்த ஆராதனையில் யாரெல்லாம் இங்கு கலந்து கொள்வார் என்பதையும் நீர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அறிந்திருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எல்லாமே உம்முடைய அனாதி தீர்மானம், எல்லாமே நீர் திட்டமிட்டு செய்கிற காரியம். ஆம் கர்த்தாவே, நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் பாரம் சுமந்து தவிக்கிற இந்த நாட்களில் எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை அழைத்து கொண்டு செல்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக ஒரு நாள் உம்மோடு நாங்கள் இருப்போம் ஆண்டவரே, உம்மோடு கூட இருப்போம் ஆண்டவரே. உம்மை முகமுகமாக தரிசிப்போம் ஆண்டவரே. உம்மை பார்த்து ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சி என்னும் கடலிலே நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் நாங்கள் அப்படியாக நாங்கள் மகிழ்வோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தராக இயேசு ஆசீர்வதிப்பீராக. இந்த சேவை செய்தியானது யூடியூப் மூலமாக முகநூல் வழியாக செல்லும் பொழுது அநேக தேவ பிள்ளைகள் இதை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே மீண்டுமாக நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபையும் இரக்கமும் அன்பும் ஆண்டவரே ஆதரவும் பாதுகாவலும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. சகல துதிகன மகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. Praise the Lord. God bless you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you Lord Jesus.